ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் 2025 மாதத்தில் கிரக நிலை மற்றும் ராசி பலன்கள். கிரக நிலை. குரு பகவான். இந்த ஆண்டு தொடக்கத்தில் குரு பகவான் ரிஷப ராசியில் வக்கிர நிலையில் இருந்து பின்னர் மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இது தைரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேதும் அஷ்டம ஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் புதன் ஆகியோர் சஞ்சரிப்பதை குறிக்கிறது. தொழில் மற்றும் கர்ம ஸ்தானத்தில் சனி பகவானும் ராசிநாதன் சுக்கிரனும் சஞ்சரிக்கின்றனர். லாபஸ்தானத்தில் ராகு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. பஞ்சக்ராஹி யோகம். ஏப்ரல் மாதத்தில் உங்கள் 11வது வீட்டில் சூரியன் புதன் சனி சுக்கிரன் மற்றும் ராகு ஆகிய 5 கிரகங்களின் சேர்க்கை பஞ்சக்ராஹி யோகம் உருவாக்குகிறது. இது உங்கள் வருமானத்தை கணிசமாக உயர்த்தும் வாய்ப்பை கொண்டுள்ளது. நிதி மற்றும் பணவரவு. பணவீட்டின் அதிபதியான புதனின் பெயர்ச்சி பெரும்பாலான நேரங்களில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இதன் விளைவாக 2025ஆம் ஆண்டு நிதி விஷயங்களில் பெரும்பாலான நேரங்களில் சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம். இது உங்கள் நிதி நிலையை வலுப்படுத்த உதவும். தொழில் மற்றும் வேலை. சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் நீடிக்கும் நிலையில் சவால்களில் வெற்றி பெறுவீர்கள். உத்தியோகத்தில் அடிக்கடி இடமாற்றங்கள் வீண் பழிகள் வந்து செல்லலாம். ஆனால் அவற்றை சமாளித்து மீள்வீர்கள். குடும்ப மற்றும் உறவுகள். குடும்பத்தில் சுபகாரியங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. மகனின் கல்யாணத்தை சிறப்பாக நடத்தி முடிக்கலாம். சகோதரிகள் உங்களிடம் பாசமாக நடந்து கொள்வார்கள். ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சிலருக்கு மஞ்சள் காமாலை தலைச்சுற்றல் காய்ச்சல் அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். தண்ணீரை காய்ச்சி அருந்துவது நல்லது. பயணங்கள். சிலருக்கு திடீர் பயணங்கள் அதிகரிக்கும். அவ்வப்போது பணப்பற்றாக்குறையும் வரும். ஆனால் அதை சமாளிக்க முடியும். பரிகாரங்கள். விஷ்ணு வழிபாடு. தினமும் ஓம் நமோ நாராயணாய மந்திரத்தை 108 முறை ஜபிக்கவும். வியாழக்கிழமை துளசிமலா அணிந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யலாம். சனி பகவான் பரிகாரம். சனிக்கிழமைகளில் கேதாரேஸ்வரர் அல்லது திருநள்ளார் சனி பகவானை வழிபடவும். கருப்பு உளுந்து எண்ணெய் தீபம் ஏற்றி எள் சாதம் வழங்கலாம். குரு பகவான் பரிகாரம். குரு பகவானின் அனுகூலத்திற்காக வியாழக்கிழமைகளில் கடலை பருப்பு சாதம் வழங்கவும். தட்சிணாமூர்த்திக்கு நிவேதனம் மஞ்சள் பூஜை சிறப்பாக செய்யலாம். நிதி ஸ்திரத்தன்மைக்காக. வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி பூஜை செய்தால் பணவளிப்பு வரும். கோவிலில் வெள்ளை நிற பூஜை பொருட்கள் வழங்கவும். ஆரோக்கியத்திற்காக. அஷ்டமி திதிகளில் தயிர் சாதம் வழங்குவது நல்லது. நவகிரக ஹோமம் தண்ணீர் உண்டி அன்னதானம் செய்வது பலன் தரும். ராகு கேது தோஷ நிவாரணம். ராகு கேது பகவானுக்கு நாகர்கோவில் அல்லது திருநாகேஸ்வரத்தில் வழிபாடு செய்யலாம். திங்கட்கிழமைகளில் சிவன் கோவிலில் பால் அபிஷேகம் செய்யலாம். இந்த பரிகாரங்களை முறையாக செய்தால் ஏப்ரல் 2025 இல் ஏற்படும் சவால்களை சமாளித்து நல்ல பலன்களை பெறலாம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் ஐ கிளிக் செய்யவும் ஓம் என கமெண்ட் பண்ணுங்க.